தேங்க்யூ யூனிவர்ஸ். பிரபஞ்சத்திற்கு நன்றி. பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய காதல் செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் காதல் வாழ்க்கைக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நான் 2 இமேஜ் வச்சுருக்கேன். தேவியோட இமேஜும் வச்சுருக்கேன், சிவனோட இமேஜும் வச்சுருக்கேன். உங்களுக்கு யார் கூட கனெக்ட் ஆகுதோ உங்களுடைய எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை அலைன் பண்ணிக்கோங்க அவங்க கூட. நான் 10 செகண்ட் டைம் தரேன். ஸோ நீங்கள் தேவியை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஆர் மெசேஜ் ஆர் பிளஸ்ஸிங்ஸ் என்ன உங்கள் காதல் வாழ்க்கைக்கு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப இன்ஸ்டிடியூவாக இதை நம்ம பார்க்கலாம். ஸ்பான்டீனியஸ் அண்ட் இன்ஸ்டிடியூ ரீடிங்காக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 3 கார்டு ரீடிங்கில் டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ், அகெயின் நைட் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ஒரு எனர்ஜி, உங்களுடைய பார்ட்னரோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். ரொம்ப மெச்சூர்டான பர்சனாக இருந்தாலும் பிஹேவியர்ஸ் ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். ஒருத்தவங்களுடைய உணர்வை கூட புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருப்பாங்க அவங்க. அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு பர்சனாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட நான் உன் மேலே ரொம்ப நியாயமான அன்பு வச்சிட்ருக்கேன், நான் உங்ககிட்ட அதை காமிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணால் கூட உங்கள் லவ்வை அவங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கார்டு, சுற்றி 2மே மைனர் கார்டு. ஒன்று பேஜ், ஒன்று நைட்டு. 2 பேருக்குமே இந்த இமோஷன்ஸ்றது சுத்தமாக இருக்கவே இருக்காது. நம்ம கிளியரன்ஸ் கார்டும் இதுக்கு எடுத்து பார்த்துடலாம். ஸோ இமோஷ்னல் வைஸில் நீங்கள் ரொம்ப பிரேக் ஆகி டவுன் ஆகியிருப்பீங்க. இது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட நம்பி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில்னஸே இருந்திருக்காது உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும்பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு சூஸ் பண்ணியிருப்பீங்க. கட்டாயம் அது உங்களுக்கு கிடச்சிருக்காது. அதுதான் நீங்கள் அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்பை உருவாக்கணும்னு தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஒரு அழகான ஃபேமிலியை நான் க்ரியேட் பண்ணியே ஆவேன், நான் நம்புகிற மனுஷி கூட அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கிளியரன்ஸ் கார்டு அகெயின் நான் எடுக்கிறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய நினைப்பு என்னவோ நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ண பர்சனுக்கு தான் இமோஷன்ஸே இல்லை. பட் யூனிவர்ஸ் அகெயின் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கை தான் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த ஃபேஸஸ் மாறும்ன்ற ஒரு நம்பிக்கையான பாசிட்டிவான சைன்ஸை தான் காமிச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு கிளியரன்ஸ் கார்டை எடுத்து பார்ப்போம். ஒரு டீப்பான இன்ஸ்டிடியூ ரீடிங் நம்ம பண்ணலாம். ஸோ அகெயின் இன்ஸ்டிடியூவாக நம்மளுக்கு வரக்கூடிய கார்டு என்னென்னா தி எம்பரஸ் சொல்லும்போது நல்ல ஒரு ஃபர்டிலிட்டியான ஒரு கார்டு தான் இது. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம், எனக்கு ஃபேமிலி அமையணும், எனக்கு குழந்தைகள் வேணும், ஒரு நல்ல ஃபேமிலியான என் லவ் ஃபேமிலியாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கிறத நிறுத்திடுங்க. இந்த இமோஷன் ஃபுல்ஃபில் ஆகாது அவங்கக்கிட்டேருந்து. உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுற அந்த கவனிப்பு இவங்கக்கிட்டேருந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் உங்களுடைய செல்ஃப் கேரை பாருங்கள், உங்களுடைய வளர்ச்சியை பாருங்கள், உங்களுடைய முன்னேற்றத்தை பாருங்கள். ஒரு குவீன் ஆர் கிங் மாதிரி உங்களுடைய லவ் லைஃப்பில் இருங்க. கட்டாயம் இந்த பர்சனுக்கு ஒரு நாள் புரிய வரும். இந்த 2 இமோஷனும் இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகும். பட் இப்போ இருக்க சூழ்நிலையில் நீங்கள் அதை எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் ஒரு லவ் லைஃப்குள்ளே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த பர்சன் கூட எனக்கு மேரேஜ் லைஃப் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது தெரிஞ்சே தான் எடுக்கிற முடிவு. ஸோ சிச்சுவேஷனல் கார்டும் நம்ம பார்த்துருவோம். சிச்சுவேஷன் கார்டில் நம்மளுக்கு வரக்கூடிய ரீடிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதே தான் ஸ்னேக் எ கேர்ள். நீங்கள் உங்களை ஒரு பவுண்டரி செட் பண்ணி உங்களுக்கான வேலைகளை பாருங்கள். உங்கள் லவ் லைஃப் கட்டாயம் இந்த பர்சன் தான் நீங்கள் வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா கட்டாயம் அது நடக்கும். பட் நீங்கள் உங்களுடைய இமோஷன்ஸை நீங்கள் பவுண்டரி போட்டு செட் பண்ணுங்கள். உங்களுக்காக செல்ஃப் கேர் கொடுங்க. இதுக்கும் நம்ம ஒரு கிளியரன்ஸ் கார்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ கிளியரன்ஸ் கார்டாக வரது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ இதே தான் ஹீலிங் ஹார்ட்டு. உங்கள் ஹார்ட்டு நீங்கள் தெரிஞ்சே தான் நீங்கள் இந்த லவ் லைஃப்பை சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த லவ்வை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களே தான் இதற்கான ஹீலிங்கை நீங்களே தான் கொடுத்துக்கணும். யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சயின்ஸும் அதுதான். அடுத்ததாக சிவன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன, சிவன் நம்மளுக்கு என்ன மாதிரியான காதல் வாழ்க்கைக்கான ஓப்பனிங்கை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம், மெசேஜை பார்ப்போம். ஸோ நீங்கள் சிவனை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்காக வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி டீப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதற்கான
தீர்வு என்ன ஆர் உங்களுக்கான மெசேஜ் என்ன நம்ம பார்ப்போம். ஸோ 3 கார்டு ஃபஸ்ட்டு எடுப்போம், அப்புறமா கிளியரன்ஸ் கார்டு நான் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கார்டாக நம்மளுக்கு வந்திருக்கிறது இது செம்ம சூப்பர் கார்டு. இது நைட் ஆஃப் பென்டக்கல். அகெயின் நம்மளுக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிங் ஆஃப் பென்டக்கல், நைட் ஆஃப் வான்ஸு, அகெயின் தி எம்பரஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய லவ் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் தான் வந்து இது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் வீட்டில் என்ன ராஜ்யம் நடக்குது, சிதம்பரம் ராஜ்யம் நடக்குதா, மதுரை ராஜ்யம் நடக்குதா அப்படின்ட்டு. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் அதில் லீடாக இருப்பீங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் தான் ஹீரோ. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் உங்கள் பார்ட்னர் நடந்துப்பாங்க. பட் அங்கே என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கோபம் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட ஒரு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லி புரிய வைக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மெச்சூர்டான பர்சனாக இருக்கீங்க. இந்த பர்சன் பாருங்கள், நல்ல மெச்சூர்டான பர்சன். இந்த டேர்ம் ஆஃப் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, நாலேஜ்ன்றது விஸ்டம்ன்றது இந்த பர்சன் கிட்டே இருக்கும். உங்களுக்கும் புரியும், உங்களுக்கும் எல்லாமே தெரியும், நல்லது கெட்டது எதுன்ட்டு உங்களுக்குமே தெரியும். உங்களுக்கு யாரும் வந்து அறிவுரை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு எல்லாமே அவேர்னஸ்லேயே நீங்களே இருப்பீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி இமோஷன்ஸில் நீங்கள் போய் சிக்கிக்காதீங்க. எதை சூஸ் பண்ணுறது, எதை விடுறது அப்படின்ற அந்த இமோஷனுக்குள்ளே போயிடாதீங்க. உங்கள் காதல் வாழ்க்கை இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்களே உங்களை ஓவர் திங்கிங் பண்ணி நீங்களே வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே போயிடாதீங்க. உங்கள் இமோஷன்ஸை ரொம்ப சட்டிலாக ஃப்ரீயாக விடுங்க. கட்டாயம் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப சைல்டிஷான பிஹேவியர் காட்டினாலும் உங்கள் மேலே அன்பு வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எல்லா கார்ட்ஸுமே ஒரு நல்ல சைன் கொண்ட கார்ட்ஸாக தான் இருக்குது. பட் நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப அக்ரெசிவ்னஸ்ஸு, இந்த ஈகோ, கோவம் இதெல்லாம் காமிச்சிங்கன்னா கட்டாயம் அந்த இடத்துல லவ் இருக்காது. அவங்கக்கிட்ட இருந்து உங்களால் லவ்வை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு குழந்தைகிட்ட போய் கோவத்தை காட்டினீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், பயந்து தான் ஓடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அன்பை பகிருங்க, அன்பாக சொல்லுங்கள். கட்டாயம் அவங்களுக்கு புரியும். இப்போ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கோபத்தை காட்டாமல் இருக்கிறது நல்லது. உங்கள் லவ் லைஃப் ரொம்ப அழகான ஒரு கார்டு. ஃபஸ்ட்டு கார்டு ரொம்ப அழகான கார்டாக வந்திருக்கு. ரொம்ப நல்ல மெசேஜை கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ். ஸோ நீங்கள் அப்படியே டேப் பண்ணிக்கோங்க. உங்கள் பார்ட்னரை பற்றி உங்களுக்கே தெரியும், அவங்க என்ன மாதிரியான கேரக்டர், அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசணும், அவங்க கூட எப்படி பழகணுன்ட்டு. ஸோ அதையே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி உங்கள் 2 பேருக்கும் வரும். நல்ல ஒரு பவுண்ட்ரிஸ் க்ரியேட் ஆகும் 2 பேருக்குமே. ஸோ செல்ஃப் இண்டிவிஜுவாலிட்டி, நீங்கள் 2 பேருமே 2 இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ நீங்கள் 2 பேருமே சேர்ந்து நிறைய விஷயங்கள் லைஃப்பில் பண்ணலாம். அதற்கு தேவை 2 பேருமே ஒரு இடத்துல காமன் கம்போஸ்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு மெச்சூர்டான பர்சன். மெச்சூர்ட்னா வயசில் கிடையாது, ஏஜில் கிடையாது, உங்களுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங்கில். ஸோ நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குற எந்த விதத்தில் சொன்னால் அவங்க கேட்பாங்களோ அந்த விதத்தில் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நான் மிரர் எஃபெக்ட் மாதிரி நீ என்ன பண்ணுறியோ நானும் அதே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சிங்கன்னா இது கண்டிப்பாக நிலைக்காது. பட் ஒரு அழகான ஒரு லவ் லைஃப் இங்கே க்ரியேட் ஆக போது. நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.